என் கழுதக நண்பர் டி.ஆர். பாலு அவர்களுக்கு திருப்பெரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக செல்வம் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். இவரது தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்பகால உறுப்பினர், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இளைஞரணி உட்பட கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டு தன்னுடைய உழைப்பாலும் மக்கள் தொண்டாலும் உங்களது உள்ளங்களில் இடம் பிடிச்சிருக்கிறார். மிகவும் அமைதியான குணமுடையவர். எல்லாத்துக்கும் மேல மக்களிடம் நற்பெயர் பெற்றவர். இவரை மீண்டும் மக்களவைக்கு அனுப்பி வைக்க காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். இந்த 2 வேட்பாளர்களையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப தயாராகிட்டீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? கேட்பீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்ல. கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். தமிழ்நாடு முழுக்க உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பயணத்தை நான் மேற்கொண்டேன். இதே கரசங்கால் பகுதியில் நடந்த கூட்டத்திலையும் பங்கேற்றேன். அந்த கூட்ட மேடையில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டு அதில் மக்களது கோரிக்கைகளை பெற்றேன். ஆட்சிக்கு வந்த 100 நாட்கள்ல உங்கள் மனுக்களுக்கு தீர்வு காண்பேன் என வாக்குறுதி கொடுத்தேன். ஆட்சிக்கு வந்தவுடனே இதுக்காகவே தனி துறையை உருவாக்கி கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தி காட்டின நெஞ்சுறுதியோட உங்க முன்னாடி இப்ப கம்பீரமா நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த பணியை முடிச்சவுடன் இருக்கலாம். முதல்வரின் முகவரி என்ற பெயர்ல கோட்டைக்கு எனக்கு வரும் மனுக்களுக்கு தீர்வு காண தொடர்ந்து ஆய்வு கூட்டம் நடத்துறேன். அதோட தொடர்ச்சியா இந்த ஆண்டு தொடக்கத்தில் அரசோட பல்வேறு துறைகளை சார்ந்த சேவைகள், ஒரு குடையின் கீழ் கொடுக்கிற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டணும். நம்ம திராவிட மாடல் அரசோட கொள்கை எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கான சீரான வளர்ச்சி. இதனாலதான் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னேன், இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய ஆட்சி அல்ல, ஒரு இனத்தின் ஆட்சின்னு பெருமையோடு சொன்னேன். ஒவ்வொரு தனி மனிதரோட பிரச்சனைகளை தீர்க்க பார்த்து பார்த்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர பாடுபடுகிறோம். நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் எத்தனை திட்டங்கள் இந்தியாவே பாராட்டுது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் நம்ம திட்டங்களை பின்தொடருது. ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் வளத்தை பெருக்க தொழில் முனைவர்களோட கூட்டம் நடத்தின. அதில் அவர்கள் கேட்டுக்கொண்டது, நம்ம இளைஞர்கள் வேலை பெற திறன் பயிற்சி தேவைன்னு சொன்னாங்க. உடனே அதுக்கான திட்டத்தை உருவாக்க ஆணையிட்டேன்.
அப்படி உருவாக்கிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக 28 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி இருக்கிறோம். திட்டத்தை செயல்படுத்துறது மட்டுமல்ல, அந்த திட்டம் எப்படி சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு அந்த திறன் பயிற்சி எடுத்த இளைஞர்களுடைய கலந்தாலோசனை கூட்டமும் நடத்தின. அந்த கூட்டத்தில் பேசின ஒரு மாணவி சொன்னாங்க, ஐயா, உங்களோட இந்த நான் முதல்வன் திட்டத்தால எனக்கு எல்லா துறைகளை சார்ந்தும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதனால முதல் இன்டர்வியூலேயே ஒரு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சதுன்னு மகிழ்ச்சியா சொன்னார். இன்னொரு மாணவர் சொன்னார், இன்னைக்கு நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கோச்சிங் வேணும். வசதி இருக்கிறவங்களால வெளியே நிறைய பணம் செலவு செஞ்சு கோச்சிங்ல ட்ரைனிங் சென்டருக்கு போய் படிக்க முடியும். ஆனா அந்த வாய்ப்பை அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்குவது இந்த நான் முதல்வன் திட்டம். எங்க கனவுகளுக்கான வாசல்களை திறந்து விடுது ஐயா என பூரிப்போடு சொன்னார். அதனால்தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கிய போது என்னோட கனவு திட்டம்னு சொன்னேன். இப்போ நம்மோட கனவுகள் நனவாக்குற திட்டமா மாறி இருக்கு. இத தேர்தல் அறிக்கையில சொல்லல. இதே மாதிரி இன்னொரு புரட்சிகர திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லாதது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அதுக்கும் நான் எதிர்கொண்ட அனுபவம் தான் காரணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.